எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு நகை வியாபாரிங்க நல்லா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் ஒரு நாள் திடீர்னு இறந்துடுறாரு. அவர் திடீர்னு இறக்கும், நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தவர் திடீர்னு இறக்கும். அவங்க குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. பாவம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி, அவங்க அம்மா யோசனை பண்ணாங்க, ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனை கூப்பிட்டு ஒரு நீலக்கல் நெக்லஸ் ஒன்று வீட்டில் இருக்குங்க. அந்த நெக்லஸை அந்த பையன் கையில் கொடுத்து, இதை உங்கள் மாமா கடையில் கொடுத்து வச்சுக்க சொல்லி ஏதாவது காசை வாங்கிட்டு வா, விற்றுட்டு மாமாட்ட கொண்டு போய் கொடுத்து விற்றுட்டு காசை வாங்கிட்டு வா, செலவுக்கு சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாருமே நகை கடை தாங்க. அதனால் அவங்க மாமாவும் நகை கடை தான் வச்சுருக்காரு. பையன் அதை வாங்கிட்டு இன்னும் அந்த நீலக்கல் நெக்லஸை வாங்கிட்டு மாமாட்ட கொண்டு போய் விவரத்தை சொல்கிறான். மாமா, இந்த மாதிரி செலவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்பா போன பின்னாடி அதனால் அம்மா கொடுத்து விட்டாங்க, இது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறப்ப சரின்னு அவரும் வாங்கி அந்த நெக்லஸை பார்க்குறாருங்க. பார்த்துட்டு அந்த பையன் கையில் கொடுத்துட்டு, இது நீ கொண்டு போ அம்மாட்டே கொடு, அவங்க விவரம் கேட்டாங்கன்னா சொல்லிடு. இப்போ இதுக்குள்ள மார்க்கெட் சரியில்லை, விலை இல்லாமல் இருக்கு. வேற ஒரு டைமில் நல்ல மார்க்கெட் நல்ல விலை கூட போகிற டைம் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஆனால் செலவுக்கு காசு இல்லைங்கிறனால செலவுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து அனுப்புகிறாருங்க. சரின்னு அந்த பையன் கொண்டு போய் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறான். அம்மா என்னம்மா நெக்லஸ் கொடுக்கலையாண்டா, நெக்லஸ் இந்த மாதிரி மாமாட்ட காமிச்சு இந்த மாதிரி சொன்னாங்க, இப்போ மார்க்கெட் நிலவரம் சரியில்லையா, வேற ஒரு டைமில் நல்ல ரேட்டுக்கு போகும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அதோட என்னை நீ சும்மா தானே இருக்க, நாளையிலிருந்து கடைக்கு வேலைக்கு வேண்டியிருக்காங்க. சரி, அப்படி வேண்டாம் செஞ்சிடலாம், நான் சும்மா தானே இருக்கேன், நானும் போய் தொழிலெலாம் கற்றுக்கிறேன், அதனால் மாமா என்னை தொழில் கற்றுக்க சொன்னாங்க, அதனால் நாளையிலிருந்து என்னை வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப சரி. அதே மாதிரி மறுநாள்லேருந்து இந்த பையன் மாமா கடைக்கு வேலைக்கும் போகிறாங்க. மாமா அவங்க அவனை எல்லா தொழிலும் அவருக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நல்ல விதமாக எல்லா வேலையும் ஒவ்வொன்றும் எப்படி பார்க்கறது, இந்த கல்லுகளோட குவாலிட்டி எப்படி பார்க்கறது, அதை எப்படி பார்க்கறதுக்கு சோதனை பண்ணணும், வைரக்கல் மற்ற கல்லாம் எப்படி சோதனை பண்ணணும், என்ன எதுங்கிறதெல்லாம் அந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்க, அந்த பையனை ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொன்றையும் கேட்டு 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 நல்லா க்ளீனாக கற்றுக்கிட்டாங்க. அதில் நல்லா திறமையாக வந்துட்டான். கொஞ்ச நாளில் அதை அதை ஒரு கல்லை பார்த்தா செக் பண்ணி அது என்ன மாதிரி கல், நல்ல கல்லா, தரமானதா, தரம் இல்லாததான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள்லேயே நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. இவருடைய பேரங்களும் நல்ல பேராயிடுச்சு. அதனால் ரொம்ப தூரத்தில் இருந்தனா இந்த கல்லை பரிசோதனை பண்ணிக்க இந்த பையன்ட்டு கொண்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பையன் தேறிட்டாங்க. தேர்ன பின்னாடி அப்புறம் கொஞ்ச நாள் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, பையன் நல்லா கற்றுக்கிட்டான் அப்படிங்கும்போது அப்புறம் நம்ம சொல்கிறார், அன்னைக்கு கொண்டு வந்திய ஒரு நெக்லஸ்ஸு, நீலக்கல் உள்ள நெக்லஸ்ஸு, அந்த கல்லை அம்மாட்ட கேட்டு வாங்கிக்குவா, இப்போ மார்க்கெட் நிலவரம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு சொல்கிறாப்புல. சரி, இந்த பையனும் போய் வீட்டில் போய் மறுபடியும் அந்த அம்மாட்ட கேட்குறான், அம்மா இந்த அன்னைக்கு கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்தேன்ல அந்த வைரக்கல் நெக்லஸ்ஸு, அது கொடுங்க, மாமா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. சரி, வாங்கி அவன் அம்மா உள்ள பீரோக்குள்ள வச்சுருந்தாங்க. அந்த நெக்லஸ் பையன் கையில் கொடுக்குறாங்க. வாங்கி அந்த பையன் வீட்லேயே அந்த நெக்லஸ் பார்க்குறாங்க. நெக்லஸை பார்த்தா முன்ன இவனுக்கு தெரியாது, கல்லை பற்றியெல்லாம் கல்லோட குவாலிட்டி தரம்லாம் தெரியாது. ஆனால் இப்போ கற்றுக்கிட்டான்ல, பல மாதமாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டான். அந்த கல்லை இவன் கண்ணில் பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டான். அடாடா, இது ஒரிஜினல் கல்லே அல்லவே, இது தரம் இல்லாதுல்ல, அப்படி ஏன் மாமா அது சொல்லவே இல்லைன்ட்ட அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கல்லை நல்லா பார்க்குறேன், நெக்லஸ் பார்க்குறேன், அந்த கல்லை பார்க்குறேன், அந்த கல் தரம் இல்லாத கல், சாதாரண கல். சரி, அம்மாட்டே கொடுத்து போட்டு வந்துடுறான். சரி, நான் போய் மாமாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போட்டு
கடைக்கு வந்துடுறாங்க. வந்து மாமா வந்து கேட்குறாரு, என்னப்பா இந்த நெக்லஸ் வந்து அம்மாட்ட வாங்கிட்டு வர சொன்னேனே அப்படின்னு. ஆமாம் மாமா, வந்து வாங்கி பார்த்தேன், அது வந்து சாதாரண கல்லாவில் இருக்கு, தரமான கல் அல்லவே, நல்ல விலைக்கு போகிறது அல்லவே, அதனால தான் அம்மாட்டே கொடுத்து போட்டு விட்டேன். சரி, இது வந்து நீங்கள் அன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் ஏன் என்று சொல்லலை அப்படிங்கிறப்ப. ஆப்பா, அன்னைக்கே வந்து நான் தெரிஞ்சிட்டேன், அந்த நெக்லஸை பார்த்ததுமே அந்த கல் வந்து தரம் இல்லாத கல் தாங்கிறது நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அப்போ நீங்கள் இருந்த சூழ்நிலை, நீங்கள் வந்து கஷ்டமான சூழ்நிலையில் அந்த நெக்லஸ் விற்கிறதுக்காக நம்பி வந்திருக்கிறீங்க. அப்போ வந்து நான் வந்து இல்லை இது வந்து வேலையெல்லாம் போகாது அப்படின்னு கம்மியான விலையோ சொன்னால் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. அதனால தான் வந்து நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல வைய அப்படின்னு விட்டு, நீ தொழில் கற்றுக்கிட்டு நீயே தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் நான் விட்டுட்டேன். ஏன்னா அந்த நேரம் வந்து நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறது, அதை விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, இவ்வளோ விலைக்கு போவோம் சரி அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு வந்திருப்பீங்க. உனக்கு வந்து அந்த கடலை பற்றி தெரியாது. அப்போ நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால தான் வந்து நான் வந்து அப்போ சொல்லலை. சரி, உனக்கு வேலையை கொடுத்து உனக்கே தொழிலை கற்றுக் கொடுத்துடலாம், அப்புறம் பார்த்துக்காங்கிறதுக்காக தான் விட்டுட்டேன். எப்போவுமே அப்படி தான்ப்பா. இப்போ வந்து நான் வந்து அப்போ வந்து அது தரம் இல்லாதுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் நம்பாமல் நம்ம உறவுலேயே வந்து பிரச்சனை ஆகிருக்கும். உண்மையை சொல்கிறதுக்கு அதை விட, உண்மையை எப்பவும் நம்ம சொல்லணுமோ அதை விட நம்ம உறவையே காக்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா? அதனால தான் வந்து நான் வந்து சொல்லலை. நம் உறவின் இலைகள் அருந்து விடாமல் பாதுகாத்து வாழணும். எப்பவுமே நம்ம உறவுகளை வந்து ரொம்ப பேணி காக்கணும். காசெல்லாம் பெருசு, நம்ம உறவுக்கு தான் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். அதனால தான் அன்னைக்கு வந்து நான் அதை வந்து ஒரிஜினல் அல்ல, விலை கம்மியாக தான் போகுங்கிறத வந்து நான் சொல்லலை. சரி, வேறு ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு மறுபடியும் உங்களை பார்க்கலாம். நன்றிங்க.